வாழ்க்கையில சில பேருக்கு மட்டும் அவங்க நெனச்ச அத்தன விஷயங்களையும் கிடைக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க நெனச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், ரிலேஷன்ஷிப் வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்க ஒண்ணு நெனச்சாங்கன்னா, அத கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள பத்தி யோசிக்கிறப்பயே உங்களுக்கு என்ன தோணும்? அவங்க பொறக்கிறப்பவே அதிர்ஷ்டத்தோட பொறந்துட்டாங்கப்பா அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா, இன்னைக்கு நான் இங்க சொல்லப் போற இந்த 10 விஷயங்களையும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண தொடங்குனீங்கன்னா, நீங்களும் எல்லாமே கிடைக்கப்பெற்ற ஒரு அதிர்ஷ்டசாலியா மாறலாம். உங்களுடைய அதிர்ஷ்டத்த பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த வீடியோல நான் சொல்லப் போற அந்த 10 டிப்ஸையும் கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருந்து கவனிங்க. அந்த டிப்ஸுக்கு அப்புறமா போனஸா 2 டிப்ஸும் சேர்த்தே குடுத்திருக்கேன். அது நிச்சயமா உங்களுடைய லைஃப்ல லக்க ஈஸியா கொண்டு வந்து சேர்க்கும். வணக்கம். நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், அபண்டன்ஸ், மைண்ட் செட் இதெல்லாம் பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஆர்வம் இருக்கு. உங்களுடைய லைஃப நெக்ஸ்ட் லெவல்க்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங்க் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. முதல் விஷயம், எல்லாத்துக்கும் எஸ் சொல்றத நிறுத்துங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே என்னன்னா, நம்ம நினைச்சத அப்படியே ஈர்க்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுடைய எனர்ஜிய தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் எஸ் சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நினைச்ச விஷயத்த அடையறதுக்கு இந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தன முறை உங்களுக்கு வேணாம், பிடிக்கல அப்படின்னா கூட மற்றவங்க கிட்ட அதுக்கு நோ சொல்ல முடியல அப்படின்ற காரணத்துக்காகவே அவங்கள்ட்ட ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் பிடிக்காமலே செஞ்சிருக்கீங்க. நான் இந்த விஷயத்த என் லைஃப்ல நெறைய முறை செஞ்சிருக்கேன். ஏன்னா நானே ஒரு பெரிய பீப்பிள் ப்ளீஸர் தான். மற்றவங்க கிட்ட எப்பவுமே நோ சொல்றதுங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு. இதனாலேயே எனக்கு பிடிக்காத நெறைய விஷயங்களுக்கு எஸ் சொல்லி மாட்டிக்கிட்டு முழிச்ச அனுபவங்கள் நெறையவே இருக்கு. மற்றவங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்கிறப்போ, எனக்கு எவ்வளோதான் முக்கியமான வேலைகள் இருந்தாலும், அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க கேட்கிற அந்த வேலைய செய்றதுக்காக கெளம்பிருவேன். இதனாலேயே என்னுடைய வேலைகள்லாம் சஃபர் ஆனா கூட நான் அத பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன்னா, இந்த சமயம் அவங்கள்ட்ட நோ சொல்லிட்டோம்னா, அதுக்கப்புறமா ஐய்யயோ! அவங்கள்ட்ட நோ சொல்லிட்டோமே! அப்படின்னு என்னுடைய மைண்டே என்ன கேள்விகளால கேட்டு கொல்ல ஆரம்பிச்சுரும். அதுக்கு பதிலா அவங்க கேட்டதையே செஞ்சிரலான்னு கெளம்பிருவேன். இந்த மாதிரி நீங்களும் சஃபர் ஆயிட்டு இருந்தீங்கன்னா, உடனடியா இந்த பழக்கத்த நிறுத்துங்க. மற்றவங்க என்ன நெனைப்பாங்களோ, ஏது நெனைப்பாங்களோ, நம்ம சஃபர் ஆகுறது கொஞ்ச நேரம் தான். ஆனா, நம்மளுக்கு பிடிக்காத அந்த வேலைய செய்றதன் மூலமா கிடைக்கிற நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்ன்றது அத காட்டிலும் ரொம்பவே அதிகமானது. வீக்கெண்ட் வந்துருச்சு. நீங்க வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய ஃப்ரெண்ட் வா வெளியில ஷாப்பிங் போலாம். எனக்கு உடனடியே இந்தந்த விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு உங்கள கம்பல் பண்ணி இழுக்குறாங்க. உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா, ஃப்ரெண்டுக்கு மறுக்க முடியாம போனீங்கன்னா, அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா ஷாப்பிங்லயே போயிடுது. டயர்ட் ஆயிடுறீங்க. அடுத்து உடனடியா திங்கட்கிழமையில இருந்து ஆஃபீஸ் போணும். அந்த ஃபுல் 1 வீக்குமே சரியா ரெஸ்ட் எடுக்காததுனால உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்கும். தலைவலியா இருக்கும். இத அவாய்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இல்லப்பா நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்னால வர முடியாதுன்னு ஒரு நோ சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த 1 வீக் சஃபரிங்க நீங்க தவிர்த்திருக்கலாம். நீங்க ஒவ்வொரு முறை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்றப்பவும், உங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு விஷயத்துக்கு நோ சொல்றீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் இதே எஸ்ஸ வேற சில விஷயங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கு எல்லாம் கூட நோ சொல்லாம எஸ் சொல்லி சொல்லி அவங்களுடைய நேரத்த தேவையில்லாத விஷயங்கள்ல வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன நெனைப்பாங்க, இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கு எல்லாம் நான் உடனடியே எஸ் சொல்லி எடுத்துக்கணும். அப்படி நான் எடுத்துக்காம விட்டுட்டேன்னா, அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்புகளே கிடைக்காம கூட போயிடும். இப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்ல முக்கியமில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் எஸ் சொல்லி போய் அந்த வேலைகள செஞ்சுட்டு இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்கான வேலை என்னன்னு தெரியும். உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற தெளிவுல நீங்க இருந்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இனிமே நோ சொல்லிடுங்க. "ஓடும் மீன் ஓட, உறுமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு" அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லாம் போகட்டும். எனக்கான மீன் எனக்கானது நிச்சயமா அது கிடைக்கும்னு நம்பிக்கையோட காத்திருக்கவங்களுக்கு இந்த யுனிவர்ஸும் நிச்சயமா ரிவார்ட் பண்ணும். நான் இப்படி சொல்றப்போ அதுக்காக நாங்க வாய்ப்புகள்லாம் விட்டுறணுமா அப்படிங்கிறது கிடையாது. வர்ற வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு அதனால முழி பிதுங்கி நிக்காதீங்க அப்படிங்கறத தான் சொல்றேன். நீங்க அப்படி நிக்கிறப்போ உங்களுக்கான உண்மையான வாய்ப்பு வர்றப்போ அதை எடுக்கிறதுக்கான டைமும் உங்கள்ட்ட இருக்காது. எனர்ஜியும் உங்ககிட்ட இருக்காது. சோ தேவையில்லாத விஷயங்களுக்கு எஸ் சொல்றத உடனடியா நிறுத்துங்க. 2வது, நான் நல்ல விஷயங்களுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற ஆட்டிட்யூட வளர்த்துக்கோங்க. நீங்க மற்ற வெற்றியாளர்கள பார்க்கிறப்போ, லக்கி பீப்பிள பார்க்கிறப்போ உங்க மனசுல என்ன தோணும்? அவங்களுக்கெல்லாம் கிடைக்குதுப்பா. அவங்க நினைச்சதெல்லாம் கிடைக்குது. ஆனா எனக்கு அந்த மாதிரி கிடைக்குமா? நான் நினைச்ச ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? அப்படின்னு தான் தொடர்ந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த பத்தி ஆசைப்படுறப்பவே, எனக்கெல்லாம் இந்த விஷயம் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகத்தோடயே ஆரம்பிச்சீங்கன்னா, அதே விதமா தான் அந்த விஷயமும் முடியும். ஆனா நீங்க இந்த லக்கி பீப்பிள எடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாங்கன்னா,
இருக்காங்கன்னா, அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், கிடைச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே அவங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவங்க அப்படி நினைக்கிறதுனால தான் அந்த விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்த தடவ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து ஆசைப்படுறப்போ, இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறப்போ, ஏன் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கக் கூடாது அப்படின்ற கேள்விய கேட்டுக்கோங்க. அப்படி நீங்க கேட்கிறப்போ உங்க மைண்டும் ஆமால்ல உனக்கு ஏன் கிடைக்கக் கூடாது? உனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ண தொடங்கும். அது அந்த லைன்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுனாலே, அதுக்கு ஏத்த விஷயங்கள அட்ராக்ட் பண்ணவும் தொடங்கிரும். இது நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த ஈஸியா உங்கள அடையவும் செய்திரும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த விஷயம் ஏன் எனக்கு கிடைக்கக் கூடாது அப்படிங்கிற ஆட்டிட்யூடோட நீங்க அப்ரோச் பண்றப்போ, உங்களுக்கான கதவுகள்ன்றது ஈஸியா திறக்கத் தொடங்கும். நீங்க இதுவரைக்கும் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமாப்பா அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பண்றீங்க? மூடுன கதவுக்கு முன்னாடியே போய் நின்னுக்கிறீங்க. இந்த கதவெல்லாம் எனக்கு திறக்குமா? திறக்குமான்ற அவநம்பிக்கைய வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. இனிமே அந்த மாதிரி செய்யறத ஸ்டாப் பண்ணுங்க. நம்பிக்கையோட எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு கிடைக்கும். அதுக்கு தகுதியானவன் தான் நான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. 3வது எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மனப்பான்மையில இருந்து வெளிய வாங்க. நீங்க எப்பவும் புதுசா ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்கன்னா, உடனடியா உங்க மைண்ட் என்ன சொல்லும்? அந்த விஷயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அத எப்படி அச்சீவ் பண்றதுங்கிறதே எனக்கு தெரியாதே அப்படின்றது தான். உதாரணத்துக்கு நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும், ஒரு ரிச் லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி நினைப்பு வந்த உடனேயே மனசுல இன்னொரு எண்ணமும் வரும். என்னது? எப்படி அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்றது தான். இந்த ஒரு எண்ணம் வந்த உடனே என்ன பண்ணணும்னா, இது உங்கள அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாம அப்படியே தடுத்துரும். ஆனா இதே இது இந்த லக்கி பீப்பிள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கனாலே, அந்த விஷயத்த அடையறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே அவங்க நம்புவாங்க. அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிருவாங்க. சோ இந்த விஷயத்துக்கு நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதுக்கான வழியும் எனக்கு தெரிஞ்சிரும்னு அவங்க நம்புறதுனால, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத நோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க நம்பிக்கையோட எடுத்து வைக்கிறதுனாலயே அதுக்கான வாய்ப்புகளும், சரியான தகவல்களும் அவங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும். அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் கட்டாயம் ஒரு பதில் இருக்கும்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையோட அந்த பதில தேடி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறாங்க. நீங்க இந்த கேள்விக்கு பதிலே இல்ல அப்படின்னு நம்புறீங்க. அதனால அடுத்த ஸ்டெப் எடுக்காம அந்த ஆசையோடயே அங்கேயே நின்னுடுறீங்க. இனிமே அந்த மாதிரி நிக்காம உங்களுக்குள்ள ஒரு ஆசை வருதா? இந்த ஆசைய நிறைவேத்திக்கிறதுக்கான வழியும் எனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு தீர்மானமா நம்புங்க. அந்த பதில் உங்கள தேடி நிச்சயமா வரும். 4வது அதிர்ஷ்டசாலிகள்ட்ட இருக்கிற இன்னொரு நல்ல பழக்கம் என்னன்னா, அவங்க எது வேணும்னாலும் வாய் விட்டு கேட்பாங்க. இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு வாய் தொறந்து கேட்கிறப்போ என்னவாகும்? 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு அவர் அந்த உதவிய செய்யலாம். இல்ல அந்த உதவிய செய்யாமலும் போகலாம். ஆனா இதே இது நீங்க வாய் தொறந்து கேட்கவே இல்லன்னா, நிச்சயமா ஒண்ணே ஒண்ணு தான் நடக்கும். என்னது? அந்த உதவிய அவர் உங்களுக்கு செய்ய போறது கிடையாது. அப்போ நீங்க ஒவ்வொரு முறை வாய் தொறந்து கேட்கிறப்பவும் 2 ஆப்ஷன் உங்களுக்கு அங்க கிடைக்குது. சில சமயம் அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான விதத்துல முடியறதுக்கும் அங்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த பொருள் சரியா வேலை செய்யாம இருந்திருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? அந்த கடைக்காரர் குடுக்குறப்பயே நாங்க இதெல்லாம் மாத்திக்க மாட்டோம்னு சொல்லி குடுத்தாரு. நம்ம போய் திருப்பி எதுக்கு போய் கேட்டுட்டு அவர நிச்சயம் முடியாதுன்னு தான் சொல்லுவாருன்னு அப்படியே விட்டுருவோம். ஆனா இதே இது இந்த அதிர்ஷ்டசாலிங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போய் கேட்டு தான் பார்ப்போமே! கேட்கறதுல என்ன தப்பு வந்துருது? அப்படின்னு அந்த பொருள எடுத்துட்டு போய் இந்த கடைக்காரர்ட்ட இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இத கொஞ்சம் மாத்தி குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா பல சமயங்கள்ல அந்த கடைக்காரர் மாத்தி குடுக்கறதையும் நம்ம பார்த்திருக்க முடியும். இது எதனால நடந்துச்சு? அவங்க வாய தொறந்து கேட்டதுனால. நீங்களும் பல சமயங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள இந்த மாதிரி வாய தொறந்து கேட்காததுனால தான் தடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க வேலை இடத்துல சம்பள உயர்வு வேணும்னு மனசுக்குள்ளேயே புடுங்கிட்டு இருப்பீங்க. ஆனா வாய தொறந்து எனக்கு இந்த இது வேணும். இததான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க சொல்றப்போ, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க முதல்ல அதிகமாகுது. இந்த மாதிரி போய் வாய் தொறந்து கேட்கிறப்போ நெறைய பேர் பண்ற இன்னொரு தவறு என்னன்னா, அவங்க பெரிய தப்பு செஞ்சுட்ட மாதிரியும், ரொம்பவே ஒரு குற்ற உணர்வோட கூனி குறுகி அந்த விஷயத்த கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இதே லக்கி பீப்பிள எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அடுத்த பெர்சன்ட்ட அவங்க கேட்பாங்க. இவங்க கேட்கிற அந்த டோனே அடுத்த பெர்சன எஸ் சொல்ல வச்சுரும். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு சாதகமா அந்த விஷயம் அமையணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு உதவி அடுத்த ஆள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்குருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்து கேட்டு பாருங்களேன். தானாவே உங்களுடைய டோன் கான்ஃபிடென்ட்டா மாறுறத பார்க்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட் டோன்ல நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா அடுத்த பெர்சன் நோ சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான். சோ இனிமே நீங்க தயங்காம என்ன வேணுமோ அத வாய தொறந்து கேளுங்க. மேக்ஸிமம் என்ன கிடைக்கும்? நடக்காதுன்னு கிடைக்கும். பட் நீங்க கேட்காம இருக்கிறதுனாலயும் அதே இது விளைவு தானே நடக்க போகுது. அதனால இனிமே தயங்காம உங்களுக்கு என்ன வேணுமோ அத வாய தொறந்து
வந்து கேட்கிற பழக்கத்த ஏற்படுத்திக்கோங்க. 5வது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் பத்தின உங்களுடைய வார்த்தைகள கவனமா உபயோகிங்க. நெறைய பேர் செய்ற மிஸ்டேக் என்னன்னா, அவங்க லைஃப்ல ஏற்பட்ட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ ரொம்ப அதிகப்படுத்தி, எக்ஸாஜரேட் பண்ணி மற்றவங்க கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் லைஃப்ல நான் எவ்ளோ கஷ்டங்கள தெரியுமா அனுபவிக்கிறேன். எனக்கு மட்டும் எவ்வளவு சிக்கல்கள் தெரியுமா? நான் நெனச்ச விஷயங்கள் மட்டும் எனக்கு உடனடியா எப்பவுமே கிடைச்சதே கிடையாது. டிலே ஆகி கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப்ப பத்தி தொடர்ந்து இந்த நெகட்டிவ் வார்த்தைகளா வச்சு பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாரி நீங்க சொல்றப்ப என்ன பண்றீங்க? இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் திரும்ப திரும்ப உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு ஒரு மேடை அமைச்சு குடுத்துடுறீங்க. ஆனா அதிர்ஷ்டசாலிகள் அவங்களுடைய லைஃப்ப பத்தி பேசுறப்பயே அவங்க எவ்ளோ லக்கின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி விஷயங்கள் சீக்கிரமா நடந்துருது, ஈஸியா கிடைச்சிருது அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க பேசுவாங்க. அவங்க வார்த்தைகள்ல இருந்தே அவங்களுடைய லைஃப் என்ன விதமா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். உங்க லைஃப்ல ஒருவேளை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸா தான் நிரம்பி இருக்கு. எனக்கு பாசிட்டிவா பேச ஒண்ணுமே இல்லன்னு நினைச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் இன்னையில இருந்தாவது அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ திரும்பி திரும்பி பேசுறதையாவது ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க அப்படி ஸ்டாப் பண்றப்பயே உங்களுடைய லைஃப் மேலும் அந்த நெகட்டிவ் சைடு போறதுல இருந்து முதல்ல நீங்க தடுக்கலாம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட இந்த மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணி பழக்குங்க. நீங்க பேச பேச அதுக்கேத்த விதத்துல உங்களுடைய வாழ்க்கையும் மாறத் தொடங்கும். 6வது விஷயம், உங்க தலைக்கு மேல எப்பவுமே ஒரு கிரீடம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிரீடத்த நீங்க கற்பனை பண்றப்பயே என்னவாயிடும்னா, உங்களுடைய ஆட்டிட்யூடும் சரி, போஸ்டரும் சரி, நீங்க நடந்துக்கிற விதமும் சரி, எல்லாமே வேற விதமா மாறுறத கவனிக்க முடியும். நம்ம கல்ச்சர்ல பொதுவா சொல்லப்படுறது என்னன்னா, ஒருத்தர் சில விஷயத்த செய்ய தயங்குறாங்க. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உடனே "ஏன் உன் தலையில இருக்கிற கிரீடம் இறங்கிருமா?" அப்படின்னு கேட்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். இந்த கிரீடத்த ஒரு அகங்காரத்தோடையும், அகம்பாவத்தோடையுமே நம்ம அசோசியேட் பண்ணி பழகிட்டோம். ஆனா நீங்க இன்னையில இருந்து இதே கிரீடத்த தன்னம்பிக்கையோடையும், அபண்டன்ஸ் கூடயும் அசோசியேட் பண்ணி பார்க்க போறீங்க. எப்பல்லாம் நீங்க லோவா ஃபீல் பண்றீங்களோ, உடனடியா அந்த கிரீடத்த எடுத்து உங்க தலையில வச்சுக்கோங்க. அந்த விதமா வெளியில போங்க. மற்றவங்கள்ட்ட பழகுங்க. அந்த மாரி பழகுறப்போ என்னவாகும்னா, நீங்க உங்கள பத்தி ஒரு நல்ல உயர்வான எண்ணத்துல இருந்து பழகத் தொடங்குவீங்க. சோ அந்த எனர்ஜிங்கிறது இப்போ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போயிருக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்க பேசுறப்பயும், பழகுறப்பயும் இதே எனர்ஜிய மற்றவங்களும் கேட்சப் பண்ணுவாங்க. சோ ஈஸியா அவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு கொடுக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும், இத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இது உங்க மைண்ட்ல எவ்வளவு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறத அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. 7வது விஷயம், உங்க மேல இருக்கிற லவ்வ அதிகப்படுத்துங்க. யார் ஒருத்தர் தன்னை பத்தி உயர்வாவும், மதிப்பாவும் நினைக்கிறாங்களோ, அவங்கள இந்த உலகமும் அதே விதமா தான் நடத்தும். நீங்க உங்கள அதிர்ஷ்டசாலியா மாத்தணும். உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கணும். நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல அதுக்கு தகுதியானவங்கள நீங்க ஃபீல் பண்ணணும் இல்லையா? அத ஃபீல் பண்ண வைக்கக்கூடியது தான் இந்த செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ்வோட நீங்க இருக்கிறப்ப தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விதமா மற்றவங்க கிட்ட உங்களுடைய தேவைகள வாய் தொறந்து கேட்பீங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுவீங்க. தலையில அந்த கிரீடத்த வைக்கிறப்போ தன்னம்பிக்கையா உணரத் தொடங்குவீங்க. சோ செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் லவ் இருக்கிறவங்க நிச்சயமா உங்க லைஃப்ல லக்கியாவும் இருப்பாங்க. செல்ஃப் லவ் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா, நான் நம்ம சேனல்ல செல்ஃப் லவ் பத்தி டீடைல்டாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். நிச்சயமா இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பாத்துருங்க. 8வது விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மேல கவனம் செலுத்துங்க. நீங்க அமெரிக்காவுக்கு போகணும், அங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சு ஃபேமிலியோட அங்க செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய அதிகமான நேரத்த அந்த விஷயங்கள் சம்பந்தமா யோசிக்கிறதையும், இமேஜின் பண்றதுலயும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அமெரிக்கால இருந்து வீலாக் போடுறவங்களுடைய வீடியோஸ் பாருங்க. அது சம்பந்தமான தகவல்கள போய் படிங்க. உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய கனவுகளுக்கு அதிக நேரம் கொடுக்க தொடங்குங்க. இந்த மாரி பண்றப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன நீங்க உங்க கனவுகள் மேல அதிகமா வைக்கிறீங்க. இதுவே என்ன பண்ணிடும்னா, அந்த கனவுகளுக்கு அதிகமா எனர்ஜி பூஸ்ட் குடுக்க தொடங்கும். உங்களுடைய வைப்ரேஷனும் அதிகரிக்கும். அந்த கனவுகள் ஈஸியா உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகவும் தொடங்கும். அத விட்டுட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சுட்டு, இன்னைக்கு என் லைஃப் இவ்ளோ பேத்தட்டிக்கா இருக்கே அப்படிங்கிறது மேல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த பேத்தட்டிக் லைஃப் தான் கன்டின்யூ ஆகிட்டே இருக்கும். சோ உங்களுடைய கனவுகள் எங்கேயோ, அங்கேயே உங்களுடைய கவனத்தையும் வைங்க. உங்கள சுத்தி அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி நிரப்பிக்கும். 9வது பழக்கம், லக்கி மொமெண்ட்ஸ தனியா குறிப்பெடுத்துக்க தொடங்குங்க. நீங்க தனியா ஒரு நோட்ட போட்டு உங்க லைஃப்ல எப்பல்லாம் நீங்க லக்கியா ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ, எப்பப்பல்லாம் அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்காமயே கிடைச்சிருக்கோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதத் தொடங்குங்க. அந்த நோட்ல அத எழுதுறதோட மட்டும் இல்லாம, அத அடிக்கடி எடுத்து படிச்சுக்கவும் செய்யுங்க. இந்த மாதிரி
நீங்க செய்யறப்போ, உங்களுடைய மைண்ட்ல நீங்க எவ்ளோ லக்கி அப்படிங்கிற விஷயம் மேலும் மேலும் ஆழமா பதியத் தொடங்கும். என்னைக்காவது ஒரு சந்தர்ப்பத்துல, "என்னடா நம்மளுக்கு நம்ம நெனச்சது எதுவும் நடக்க மாட்டேங்குதே! நம்ம ஒரு வேளை நிஜமாவே லக்கி இல்லையோ?" அப்படின்ற சந்தேகம் வந்ததுன்னா, அப்போ இந்த நோட்ட எடுத்து ஏற்கனவே நடந்த லக்கியான விஷயங்கள நினைவுபடுத்தி பாருங்க. இம்மீடியட்டா உங்களுடைய மைண்ட் நீங்க எவ்ளோ லக்கி அப்படிங்கிறத உங்களுக்கே காட்டும். 10வது விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நிச்சயமா ஒரு லைக் குடுத்துட்டு இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. 10வது விஷயம், ரிஜெக்ஷன்ஸ சரியா ஹேண்டில் பண்ணுங்க. நம்மளுடைய உண்மையான குணம்ங்கிறது, நம்ம ரிஜெக்ஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த லக்கி பீப்பிள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க லைஃப்ல ரிஜெக்ஷன்ஸே இல்லையா? அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம போனதே கிடையாதா? அப்படின்னா, நிச்சயமா இருக்காது. அவங்க லைஃப்லயும் அவங்க நெறைய மறுப்புகள சந்திச்சிருப்பாங்க, ஏமாற்றங்கள சந்திச்சிருப்பாங்க. என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா, அவங்க அந்த ரிஜெக்ஷன்ஸ ரொம்ப பெர்சனலா எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ரிஜெக்ஷன் வந்தோனே, என் லைஃபே இப்படிதான். என்ன எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அத அவங்களுடைய மொத்த லைஃப் ஸ்டோரியா அவங்க மாத்தியிருக்க மாட்டாங்க. இந்த ரிஜெக்ஷன் வந்த உடனே, எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே இப்படிதான் கிடைக்க மாட்டேங்குது. இது எதுக்குமே நான் ஒர்த்தாவே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்கள அவங்களே குறைச்சுக்க மாட்டாங்க, ஏறி மிதிக்க மாட்டாங்க. அந்த ரிஜெக்ஷன் ஸ்டேட்லயே அவங்க அதிக நேரம் தங்குறதும் கிடையாது. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ரீடைரக்ஷன் தான். இந்த பிரபஞ்சம் சில விஷயங்கள நம்மளுக்கு மறுக்கும்போது, குடுக்காம டிலே பண்ணும்போது, அத நாம ஒரு ரீடைரக்ஷனா வேற ஒரு திசைய நோக்கி இந்த பிரபஞ்சம் நம்மள வழி நடத்துது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு ரிஜெக்ஷன்லயும் நாம இவ்வளவு தூரம் மனம் கலங்கி நிக்க மாட்டோம். உங்க லைஃபயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனையோ விஷயங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. தீவிரமா முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியில அது கிடைக்காம போயிருக்கும். சில வருடங்கள் கழிச்சு திரும்பி பார்க்கிறப்போ, நிஜமாவே அன்னைக்கு அந்த விஷயம் கிடைக்காம இருந்தது எவ்வளவு நல்லதுன்னு இன்னைக்கு நினைச்சு பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரிஜெக்ஷனையும் இந்த ரிஜெக்ஷனும் என்னுடைய நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்னு அந்த யூனிவர்ஸ் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு நீங்க அடுத்தடுத்து உங்க லைஃப்ல முன்னேற தொடங்குனீங்கனாலே, நீங்க ஒரு லக்கி பெர்சனா உருமாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சோ ஒவ்வொரு முறை ரிஜெக்ஷன் சந்திக்கிறப்பயும் இத விட பெட்டரான ஒரு விஷயம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு இன்னும் சந்தோஷத்தோட இருக்க தொடங்குங்க. இந்த மகிழ்ச்சியான நிலையில இருந்து மட்டும் தான் நீங்க உங்க லைஃப்ல நெனச்சத அடைய முடியும், சாதிக்கவும் முடியும். இந்த 10 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 10 பாயிண்ட்ஸ் கவனிச்சதுனாலே உங்களுக்கு அடுத்து நான் 2 போனஸ் டிப்ஸும் சேர்த்தே கொடுக்க போறேன். அதுல முதல் டிப் அப்படிங்கிறது இந்த அஃபர்மேஷன் தான். என்னது ரொம்ப சிம்பிளான ஒரு அஃபர்மேஷன் தாங்க. ஐ அம் லக்கி. உங்க லைஃப்ல எவ்வளவு டைம் முடியுமோ இந்த ஒரு வாக்கியத்த சொல்லிக்கோங்க. ஐ அம் லக்கி, ஐ அம் லக்கி, ஐ அம் லக்கி. இப்படி மட்டும் சொல்லிட்டு ஒரு காரியத்துல இறங்குங்களேன். அந்த காரியம் எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு கைகூடுது அப்படின்னு நீங்களே பாப்பீங்க. நீங்க நெனச்சு போன காரியம் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டபடி நடக்கலாம். இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா கூட நடந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துலயும் ஐ அம் லக்கி, ஐ அம் லக்கி, ஐ அம் லக்கின்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய எனர்ஜெட்டிக் ஸ்டேட்ங்கிறது இம்மீடியட்டா ஷிஃப்ட் ஆகும். ஐ அம் லக்கி அப்படிங்கிற இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள பதிஞ்சிட்டாலே, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 10 பாயிண்ட்ஸையும் உங்களால ஈஸியா ஃபாலோ பண்ணிற முடியும். அடுத்த 2வது போனஸ் டிப். நீங்க லக்க ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருங்க. நம்மள நெறைய பேருடைய மைண்ட்ல ஒரு எண்ணம் இருக்கும். என்னன்னா, அதிர்ஷ்டத்தினால ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா, அது ஒரு படி கீழ தான் அப்படிங்கிற நெனப்பு. இந்த மாதிரி நம்ம நெனைக்கிறதுனாலயே என்ன பண்ணிருவோம்னா, நாமளே இந்த அதிர்ஷ்டத்த கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். நானும் இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடயே வளர்ந்தவ தான். என் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பை லக் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா, இல்ல இந்த விஷயம் எனக்கு வேணாம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு செய்ற விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு வேணும். அதிலிருந்து கிடைக்கிற ரிசல்ட்ட தான் நான் எடுத்துக்கிருவேன். அப்படின்னு சொல்லி தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். ஆனா நிஜமாவே லக்குங்கிறது இந்த யூனிவர்ஸ் நம்ம வேற எங்கேயோ போட்ட ஒரு எஃபர்ட்டுக்கான ஒரு பதில தான் இதன் மூலமா குடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா, நான் இந்த அதிர்ஷ்டத்த ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. எந்தெந்த ரூபத்துல எல்லாம் எனக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குதோ, அத முழு மனசா ஏத்துக்க தொடங்குனேன். எப்ப அந்த மாதிரி ஏத்துக்க தொடங்குனேனோ, அப்பவே என் வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் அதிகமாக தொடங்குச்சு. அதே தான் நான் உங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணுவேன். அதிர்ஷ்டத்துல கிடைக்குது அப்படின்றதுனாலயே அதனுடைய மதிப்ப குறைக்காதீங்க. ஓப்பன் மைண்டடா லக்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ரிசீவ் பண்ண தான் நீங்க மோர் அண்ட் மோர் லக்கியா மாறத் தொடங்குவீங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 10 விஷயங்கள் பிளஸ் 2 போனஸ் டிப்ஸ் எல்லாமே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல எந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்தது? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஐ அம் லக்கின்னு கமெண்ட்ல டைப் பண்ணி உடனடியா லக்கி பெர்சனா மாறத் தொடங்குங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க கூட இத ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.